அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் வருத்த விதை போன்ற கர்ம வினைகளைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக அழகான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இதுவரை நீங்கள் சொன்னது எல்லாம் அறிவை, அதாவது ஞானத்தைப் பற்றியதாக இருக்கிறதே. அப்படியானால் அன்புக்கும் பக்திக்கும் இங்கே இடமில்லையா? இறைவனை பிரியத்தோடு நேசிப்பது தவறா? அதற்கு அந்த சித்தர் கண்களில் ஒரு பேரொளியுடன் பதில் சொல்கிறார். மகனே, பக்தியும் ஞானமும் வேறல்ல. அறிவின் உச்சம்தான் அன்பு, அன்பின் முதிர்ச்சிதான் ஞானம். இதை அவர் ஒரு இனிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். சித்தர் சொல்கிறார், ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள். அதில் எரியும் அந்த நெருப்புதான் ஞானம். அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படும் ஒளிதான் பக்தி. நெருப்பில்லாமல் ஒளி இருக்க முடியாது. ஒளி இல்லாமல் நெருப்புக்கு மதிப்பில்லை. அதுபோல இறைவனைப் பற்றித் தெரியாமல் அவனை நேசிக்க முடியாது. அவனை உண்மையாகத் தெரிந்து கொண்டால் அவனை நேசிக்காமல் இருக்க முடியாது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவருக்கு தன் தாயின் மேல் அளவற்ற அன்பு இருக்கிறது. இது பக்தி. அந்த தாய் யார்? அவர் தனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார், அவர் எதை விரும்புகிறார் என்று அந்த மகன் தெரிந்து கொள்கிறான். இது ஞானம். இந்த அறிவு வளர வளர அந்த அன்பு இன்னும் ஆழமாகிறதல்லவா? அதுபோலத்தான் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறான், அவரே இந்த உலகமாக இருக்கிறார் என்கிற அறிவு வளரும்போது எல்லா உயிர்களிடமும் நமக்கு அன்பு பிறக்கிறது. அதுவே மிக உயர்ந்த பக்தி. சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். பிராமணனே, ஆரம்பத்தில் நீ இறைவனை வேறாகவும் உன்னை வேறாகவும் நிலைத்து வணங்குவாய். இது ஆரம்பகால பக்தி. ஆனால் ஞானம் முதிர்ந்த பிறகு நானும் அவனும் ஒன்றுதான் என்று உணர்வாய். அப்போது உன் பக்தியே ஞானமாக மாறிவிடும். அங்கே பிரிவே இருக்காது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த அன்பு கிருஷ்ணன் என்கிற உருவத்தின் மீது மட்டுமே இருந்தது. அதனால்தான் நான் பிரிந்து செல்வேன் என்று தெரிந்ததும் நீ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் என்கிற ஞானம் உனக்கு வந்துவிட்டால் அந்த பிரிவு உன்னை பாதிக்காது. அப்போது உன் பக்தி முழுமையடையும். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் சடங்குகளையே பக்தி என்று நினைக்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், யாருடைய இதயத்தில் கருணை இருக்கிறதோ, யாரிடம் அகந்தை இல்லையோ, அவனே உண்மையான பக்தன். அவனுக்கே ஞானம் கைகூடும். இதை கேட்ட பிராமணன் நெகிழ்ந்து போகிறான். அவன் கேட்கிறான், சுவாமி, இவ்வளவு உயர்ந்த உண்மைகளை சொன்னீர்கள். ஆனால் இந்த உலகம் ஒரு மாயை என்கிறார்களே. அப்படியானால் நான் பார்ப்பது கேட்பது எதுவுமே உண்மையில்லையா? அந்த சித்தர் சொல்லப் போகும் கயிறும் பாம்பும் பற்றிய அந்த மாய ரகசியம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் கயிறும் பாம்பும் உதாரணம் மூலம் மாயையை பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, எல்லாம் ஒன்றுதான் என்றால் ஏன் இந்த உலகத்தில் இத்தனை ஜாதிகள், மதங்கள், ஏழை பணக்காரன் என்கிற பிரிவினைகள்? பார்ப்பதற்கு எல்லாம் வேறாக தெரிகிறதே. அதற்கு அந்த சித்தர் ஒரு பொற்கொல்லரின் கடைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, ஒரு பொற்கொல்லரின் கடையை பார். அங்கே வளையல் இருக்கிறது, சங்கிலி இருக்கிறது, மோதிரம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு உருவத்தில் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் உருக்கிப் பார்த்தால் அங்கே மிஞ்சுவது தங்கம் மட்டும்தான். இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். 1. உருவம் மற்றும் பெயர். வளையல், மோதிரம் என்பவை நாம ரூபங்கள். அவை தற்காலிகமானவை. வளையலை உடைத்து மோதிரமாக மாற்றலாம். 2. அடிப்படை பொருள். தங்கம் என்பது மாறாத உண்மை. அது வளையலாக இருக்கும்போதும் தங்கம்தான், மோதிரமாக மாறினாலும் தங்கம்தான். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, அதுபோலத்தான் இந்த உலகமும். மனிதன், மிருகம், செடி, கொடி என 1000 உருவங்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் உள்ளே இருக்கும் அந்த உயிர் சக்தி அல்லது ஆத்மா ஒன்றுதான். நாம் உருவத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். உள்ளே இருக்கும் தங்கத்தை பார்க்க தவறுகிறோம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். மின்சாரம் ஒன்றுதான். ஆனால் அது மின்விசிறியில் காற்றாக வருகிறது, பல்பு வழியே ஒளியாக வருகிறது, அடுப்பில் வெப்பமாக வருகிறது. கருவிக்கு ஏற்ப அதன் வெளிப்பாடு மாறுகிறதே தவிர மின்சாரம் மாறுவதில்லை. அதுபோல ஒருவருடைய உடல் அல்லது குணம் வேறாக இருக்கலாம். ஆனால் அவருக்குள் இருக்கும் அந்த ஆத்ம மின்னோட்டம் ஒன்றுதான்.
இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ ஒருவரை உன்னுடைய எதிரியாக பார்த்தாய், ஒருவரை உன்னுடைய குருவாக பார்த்தாய். நீ உருவத்தை பார்த்ததால் உனக்கு பேதமை வந்தது. ஆனால் அந்த உருவங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரே பரமாத்மாவை பார்த்திருந்தால் உனக்கு யாரைக் கண்டும் வெறுப்பு வந்திருக்காது, பயமும் வந்திருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் மற்றவர்களை விமர்சிக்கிறோம் அல்லது ஒதுக்குகிறோம். அதற்கு தடையாக இருப்பது இந்த நாம ரூபங்கள்தான். அவருக்குள்ளும் இருப்பது எனக்கும் இருக்கும் அதே உயிர் என்கிற உண்மையை நாம் உணர்ந்துவிட்டால் அங்கே பிரிவினைக்கு இடமே இருக்காது. கருணை தானாக பிறக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, எல்லாம் ஒன்றுதான் என்பது புரிகிறது. ஆனால் இந்த ஆத்மாவை நான் எப்படி அடைவது? ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கிறதா? அதற்கு அந்த சித்தர் சொல்லப்போகும் தியானத்தின் ரகசியம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் பக்தியும் ஞானமும் எப்படி இணைய வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு தத்துவ ரீதியான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, உலகம் ஒரு மாயை என்கிறார்கள். அப்படியானால் என் முன்னால் இருக்கும் இந்த மரங்களும் மனிதர்களும் எனக்கு ஏற்படும் வலிகளும் பொய்யா? அதற்கு அந்த சித்தர் அத்வைத வேதாந்தத்தின் மிக முக்கியமான உதாரணத்தை சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, இருட்டிய வேளையில் தரையில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து நீ பாம்பு என்று பயந்து அலறுகிறாய். அங்கே பாம்பு உண்மையில் இல்லை, ஆனால் உன் பயம் உண்மையாக இருக்கிறது. எப்போது ஒருவன் விளக்கை எடுத்து வந்து காட்டுகிறானோ அப்போது பாம்பு மறைந்து கயிறு மட்டும் தெரிகிறது. இதுதான் மாயை. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். கயிறு என்பது பரம்பொருள், உண்மை. அது எப்போதும் மாறாமல் அங்கேயே இருக்கிறது. பாம்பு என்பது இந்த உலகம். கயிறு என்கிற உண்மை தெரியாதபோது அங்கே உலகம் என்கிற பாம்பு தோன்றுகிறது. இருட்டு என்பது அறியாமை. இதுதான் உண்மையை மறைத்து பொய்யைக் காட்டுகிறது. விளக்கு என்பது ஞானம். குருநாதர் ஞான விளக்கை ஏற்றும்போது உலகம் என்கிற மாயை மறைந்து எல்லாம் இறைவனாக தெரிகிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். நாம் படத்திரையில் ஒரு காட்சி பார்க்கிறோம். திரையில் நெருப்பு எரிகிறது, தண்ணீர் ஓடுகிறது, மனிதர்கள் அழுகிறார்கள். நாம் அதை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அங்கே நெருப்பும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இருப்பது வெறும் வெள்ளைத்திரை மட்டும்தான். அந்த திரை இல்லாவிட்டால் படம் ஓடாது. சித்தர் சொல்கிறார், பிராமணனே, அந்த திரைதான் இறைவன். அதன் மேல் ஓடும் படம்தான் இந்த உலகம். படம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நாம் திரையை மறந்துவிடுகிறோம். ஆனால் படம் முடிந்ததும் திரை மட்டும்தான் மிஞ்சும். அதுபோல ஞானம் வந்தவனுக்கு இந்த உலகம் இறைவனுக்கு வேறானது என்கிற எண்ணம் மறைந்துவிடும். அவனுக்கு எல்லாமே அந்த திரையாக, இறைவனாக தெரியும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் உறவினர்களை பார்த்தாய், மரணத்தை பார்த்தாய். அது அந்த திரையில் ஓடும் படம் போன்றது. ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த அழிவற்ற ஆத்மா என்கிற திரையை நீ பார்க்க தவறிவிட்டாய். அதனால்தான் நீ பாம்பு என்று பயப்படும் அந்த பிராமணனைப் போல நடுங்கினாய். நமது வாழ்க்கையிலும் நாம் பல விஷயங்களை உண்மை என்று நம்பி வருத்தப்படுகிறோம். ஒரு அவமானம் அல்லது ஒரு இழப்பு ஏற்படும்போது அது அந்த சமயத்தில் பெரிய பாம்பாக தெரியும். ஆனால் காலப்போக்கில் ஞானம் வரும்போது அது ஒரு கயிறுதான், என் மனப்பிரமைதான் என்று புரியும். பிராமணன் வியப்புடன் கேட்கிறான், சுவாமி, எல்லாம் இறைவனின் திரை என்றால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு வேற்றுமைகள்? ஒருவன் ஏழையாகவும் ஒருவன் பணக்காரனாகவும் இருப்பது ஏன்? இதில் இறைவன் எங்கே இருக்கிறார்? சித்தர் சொல்லப்போகும் தங்கமும் ஆபரணமும் பற்றிய விளக்கம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, அந்தச் சித்தர் பிராமணனிடம் தொடர்ந்து பேசுகிறார். சுவாமி, எல்லாம் ஒன்றாகத் தெரிந்தாலும் என் மனம் அடிக்கடி சிதறுகிறதே, அதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்று பிராமணன் கேட்டதற்கு சித்தர் தியானத்தை பற்றி விளக்குகிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, தியானம் என்பது ஒரு வில்லை வளைத்து அம்பு எய்வதைப் போன்றது. உன்னுடைய மனம்தான் அம்பு. உன்னுடைய லட்சியம்தான் அந்த இலக்கு. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அதை அடுப்பில் ஏற்றுகிறீர்கள். தண்ணீர் கொதிக்கத் தொடங்குகிறது. இப்போது அந்த தண்ணீர் தழும்பிக் கொண்டே இருக்கும்.
அதில் உங்கள் முகத்தை பார்த்தால் சரியாக தெரியாது. எப்போது அந்த தண்ணீர் அமைதியாகும்? நெருப்பை அணைத்துவிட்டு பாத்திரத்தை அசையாமல் வைத்தால் சிறிது நேரத்தில் தண்ணீர் கண்ணாடி போல மாறும். சித்தர் சொல்கிறார், உன் மனமும் அந்த பாத்திரத்து தண்ணீர் போன்றதுதான். ஆசைகள் என்னும் நெருப்பு அதை எப்போதும் கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தியானம் என்பது அந்த நெருப்பை அணைத்துவிட்டு மனதை அசையாமல் நிறுத்தும் கலை. எப்போது மனம் அசையாமல் ஒரு புள்ளியில் நிற்கிறதோ அப்போது உனக்குள் இருக்கும் ஆத்மா அங்கே பிரதிபலிக்கும். இதை ஒரு வாழ்வியல் உதாரணமாக பார்த்தால், ஒரு உருப்பெருக்காடியை எடுத்து வெயிலில் வைக்கிறீர்கள். அந்த ஒளியை ஒரு காகிதத்தின் மேல் ஒரே புள்ளியில் குவித்து வைத்தால் அந்த காகிதம் எரியத் தொடங்கும். அந்த ஒளி சிதறியிருந்தால் எரியாது. அதுபோல நம்முடைய எண்ணங்கள் நாள் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. தியானம் மூலம் அந்த எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவிக்கும்போது நமக்குள்ளே ஒரு மகா சக்தி பிறக்கிறது. அந்த சக்திதான் அறியாமையை எரிக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ குழப்பமடைந்தபோது உன் எண்ணங்கள் 1000 திசைகளில் சிதறின. உனக்கு தேவைப்பட்டது அந்த தியான நிலைதான். மனதை ஒருமுகப்படுத்தியவன் எதையும் சாதிக்க முடியும். நமது வாழ்க்கையில் நாம் பல வேலைகளைச் செய்கிறோம். ஆனால் எதிலும் முழுமையாக இருப்பதில்லை. சாப்பிடும்போது போன் பார்க்கிறோம். வேலை செய்யும்போது வீட்டை பற்றி யோசிக்கிறோம். செய்யும் வேலையில் முழுமையாக இருப்பதுதான் தியானத்தின் முதல் படி. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, தியானத்தில் அமர்ந்தால் ஏதேதோ காட்சிகள் வருகிறதே, எதை நான் உண்மையான அடையாளம் என்று கொள்வது? சித்தர் அடுத்துச் செல்லப்போகும் அந்த ஒலி மற்றும் ஒளி பற்றிய ரகசியம் ஒரு யோகியின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் மனதை குவிப்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, நான் கண்களை மூடி அமரும்போது வெளி உலகம் மறைந்து விடுகிறது. ஆனால் உள்ளே ஏதேதோ ஒலிகள் கேட்பது போலவும் ஒளி தெரிவது போலவும் இருக்கிறதே, இது மாயையா அல்லது உண்மையா? அதற்கு அந்த சித்தர் ஒரு யோக ரகசியத்தைச் சொல்கிறார். மகனே, நீ இப்போதுதான் உன் உள்வீட்டிற்குள் நுழைகிறாய். வெளியே இருக்கும் சத்தங்களை நீ நிறுத்தியவுடன் உனக்குள் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த அநாதநாதம் உனக்கு கேட்கத் தொடங்குகிறது. இதை அவர் ஒரு அழகான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பெரிய சமுத்திரத்தின் கரையில் நிற்கிறீர்கள். அலைகளின் சத்தம் பயங்கரமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி ஆழமாக செல்கிறீர்கள். அங்கே மேலே இருந்த இரைச்சல்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு மெல்லிய என்ற ரீங்காரம் போன்ற அமைதியான ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, உனக்கு கேட்கும் அந்த ஒளிதான் பிரணவம். ஓம். இது ஒரு தந்தி வாத்தியத்தின் ஒளியைப் போலவோ, ஒரு மணி ஓசையைப் போலவோ அல்லது கடலின் முழக்கத்தைப் போலவோ இருக்கும். இதுதான் இறைவனின் மொழி. இந்த ஒளியை பிடித்துக்கொண்டே நீ சென்றால் அது உன்னை அந்த மகா ஒளியிடம் கொண்டு போய் சேர்க்கும். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு அறையில் ரேடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலில் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்கிறது. நீங்கள் மெதுவாக அந்த முள்ளை திருப்புகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இரைச்சல் நின்று தெளிவான இசை கேட்கிறது அல்லவா? அதுபோலத்தான் தியானமும். நம் மனதின் இரைச்சல்களை தாண்டி சரியான அலைவரிசையில் நாம் மனதை நிறுத்தும்போது அந்த தெய்வீக இசை நமக்கு கேட்கத் தொடங்குகிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தின் சங்கு முழக்கத்தையும் யானைகளின் பிளிரலையும் கேட்டு அஞ்சினாய். ஆனால் உனக்குள்ளிருக்கும் அந்த அமைதிச் சங்கின் ஒளியை நீ கேட்டிருந்தால் வெளி உலகம் உன்னை பயமுறுத்தியிருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் எப்போதும் வெளிச்சத்தங்களிலேயே மூழ்கி கிடக்கிறோம். தொலைக்காட்சி, அலைபேசி, மற்றவர்களின் பேச்சு என நம் காதுகள் எப்போதும் வெளியே துடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து நமக்குள் இருக்கும் அந்த மௌனத்தை நாம் கவனிக்க பழக வேண்டும். அந்த மௌனத்திற்குள்ளிருந்துதான் உண்மையான ஞானம் பிறக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த ஒளியை கேட்டுக்கொண்டே போனால் நான் எங்கே போய் முடிவேன்? அந்த எல்லையின் பெயர் என்ன? சித்தர் அடுத்து சொல்லப்போகும் பிரம்ம நிலை மற்றும் பரமாத்மாவுடன் கூடுதல் பற்றிய விளக்கம் ஒரு துளி கடலில் விழுவதை போன்றது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் நமக்குள் கேட்கும் அந்த மெல்லிய ஓங்கார நாதத்தைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, அந்த ஒலியைப் பற்றிக் கொண்டு உள்ளே சென்றால் இறுதியில் நான் எங்கே போய் சேருவேன்? அங்கே நான் இருப்பேனா அல்லது நான் காணாமல் போய்விடுவேனா? இந்த கேள்விக்கு அந்த சித்தர் ஒரு வியக்கத்தக்க உதாரணத்தை சொல்கிறார். மகனே, ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றால் என்ன ஆகும்?
அது கடலில் பட்டதுமே தானும் கடலாகவே மாறிவிடும். அதுபோலத்தான் அந்த இறுதி நிலையும். சித்தர் விளக்கும் அந்த பிரம்ம நிலை இதோ. சித்தர் சொல்கிறார், பிராமணனே, இதுவரை நீ உன்னை ஒரு தனி மனிதனாக, ஒரு பெயரோடு, ஒரு உடலோடு பார்த்தாய். ஆனால் தியானம் முதிர்ந்து நீ அந்த பரமாத்மாவுடன் ஒன்று போகும்போது நான் என்கிற அந்த சிறு உணர்வு கரைந்து போகிறது. அங்கே நீ இல்லை, அவன் இல்லை. அங்கே இருப்பது ஒன்று மட்டுமே. அதைத்தான் வேதாந்தம் தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய் என்கிறது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு அறையில் ஒரு பானை இருக்கிறது. அந்த பானைக்குள் ஆகாயம், அதாவது வெற்றிடம் இருக்கிறது. பானைக்கு வெளியேயும் அதே ஆகாயம்தான் இருக்கிறது. இப்போது அந்த பானை உடைந்துவிட்டால் என்ன ஆகும்? பானைக்குள் இருந்த ஆகாயம் வெளியே இருக்கும் ஆகாயத்தோடு கலந்துவிடும். இப்போது எது உள்ளே, எது வெளியே என்று சொல்ல முடியுமா? முடியாது. சித்தர் சொல்கிறார், உடல் என்பதுதான் அந்த பானை. உனக்குள் இருக்கும் ஆத்மா என்பது அந்த ஆகாயம். ஞானம் என்கிற கல்லால் நீ நான் உடல் என்கிற பானையை உடைத்துவிட்டால் நீ அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றாகி விடுகிறாய். அங்கே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பயமும் இல்லை. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ உன்னை ஒரு சிறிய வீரனாக பார்த்தாய். நான் உனக்கு விஸ்வரூபத்தை காட்டியபோது அந்த பானை உடைந்தது. நீயும் நானும் இங்கே இருக்கும் அத்தனை பேரும் அந்த ஒரே பரம்பொருளின் அலைகள் என்பதை உணர்த்தினேன். அந்த ஒருமை நிலையை நீ அடைந்தால் போர் என்பதும் ஒரு விளையாட்டுத்தான், மரணம் என்பதும் ஒரு உடைமாற்றம்தான். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தனிமையாக உணர்கிறோம். எனக்கு யாரும் இல்லையே என்று வருந்துகிறோம். ஆனால் சித்தர் சொல்லும் உண்மை என்னவென்றால், நீ ஒருபோதும் தனி ஆள் அல்ல. நீ அந்த பிரம்மாண்டமான கடலின் ஒரு துளி. கடல் உனக்குள் இருக்கிறது, நீ கடலுக்குள் இருக்கிறாய். இந்த எண்ணம் வரும்போது அசாத்தியமான தைரியம் நமக்குள்ளே பிறக்கும். பிராமணனுக்கு இப்போது ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. சுவாமி, இந்த நிலையை அடைந்த பிறகு நான் எப்படி சாப்பிடுவேன், எப்படி நடப்பேன், என் உடலுக்கு என்ன ஆகும்? சித்தர் அடுத்து சொல்லப் போகும் உடல் என்னும் இயந்திரம் மற்றும் உயிர் பற்றிய விளக்கம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் உப்பழத்துப் பொம்மை கடலில் கரைவதைப் போன்ற அந்த அத்வைத நிலையைப் பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு யதார்த்தமான கேள்வியைக் கேட்கிறான். சுவாமி, ஒருவன் அந்த பரம்பொருளோடு ஒன்றிவிட்டால் அவனது இந்த உடல் என்னவாகும்? அவனுக்கும் பசிக்குமே, அவனுக்கும் தாகம் எடுக்குமே. ஒரு ஞானியின் உடல் எப்படி செயல்படுகிறது? அதற்கு அந்த சித்தர் ஒரு நுட்பமான உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, ஒரு குயவன் சக்கரத்தைச் சுற்றி மண்பாண்டம் செய்கிறான். அவன் பாண்டத்தை செய்து முடித்த பிறகு அந்த சக்கரத்தைச் சுற்றுவதை நிறுத்திவிடுகிறான். ஆனால் ஏற்கனவே கொடுத்த வேகத்தினால் அந்த சக்கரம் இன்னும் சிறிது நேரம் சுற்றிக்கொண்டே இருக்குமல்லவா? அதுபோலத்தான் ஞானியின் உடலும். இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். 1. பிராரப்த கர்மா, மொமெண்டம். இந்த உடல் பிறக்கும்போதே அது எவ்வளவு காலம் வாழ வேண்டும், என்ன அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு பிறக்கிறது. ஞானம் வந்தாலும் அந்த தொடக்க வேகம் முடியும் வரை உடல் இயங்கும். 2. பற்றற்ற செயல். ஞானிக்கு தான் உடல் என்கிற எண்ணம் போய்விட்டது. ஆனால் அந்த உடல் பசியெடுத்தால் உண்ணும், தாகமெடுத்தால் குடிக்கும். அவர் அதை பார்ப்பார், ஆனால் நான் உண்கிறேன் என்று நினைக்க மாட்டார். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளி ஓய்வு பெற்று அந்த பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைத்து விடுகிறார். ஆனால் அவர் இன்னும் அதே நிறுவனத்தின் குடியிருப்பில் வசிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே மின்சாரம் வரும், தண்ணீர் வரும், வேலைக்காரர்கள் வருவார்கள். இதெல்லாம் அந்த நிறுவனத்தின் விதிகளின்படி நடக்கும். அந்த ஓய்வு பெற்ற முதலாளி இதை பார்ப்பார், ஆனால் எதிலும் தலையிட மாட்டார். அவருக்கு லாப நஷ்டத்தைப் பற்றிய கவலை இருக்காது. சித்தர் சொல்கிறார், பிராமணனே, ஞானி என்பவன் தன் உடலில் ஒரு வாடகைதாரரைப் போல வாழ்கிறான். அந்த உடல் வயதானாலும் நோயுற்றாலும்
அவன் கலங்குவதில்லை. இது அந்த சக்கரத்தின் வேகம். அது நின்றதும் உடல் விழும். நான் என்றும் இருப்பேன் என்கிற தெளிவு அவனிடம் இருக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்தாய். அவர்கள் ஞானிகள். அவர்களுடைய உடல்கள் போர்க்களத்தில் விழுந்தாலும் அவர்கள் அடைய வேண்டிய நிலையை அடைந்துவிட்டார்கள். சக்கரம் நிற்பது போன்றதுதான் அந்த மரணம். அதைக் கண்டு நீ ஏன் வருந்துகிறாய்? நமது வாழ்க்கையில் நாம் உடல் நலத்தை பேண வேண்டும். ஆனால் உடலே நான் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. உடல் ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தும் கலை தெரிந்தவனுக்கு அது ஒருபோதும் பாரமாக இருக்காது. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, ஞானிக்கு கவலையில்லை என்பது சரி. ஆனால் ஒரு ஞானி மற்றவர்களுக்கு எப்படி உதவுவான்? அவனிடம் கருணை இருக்குமா? சித்தர் அடுத்து சொல்லப் போகும் சூரியனும் ஒளியும் பற்றிய அந்த அன்பின் ரகசியம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் ஞானியின் உடல் ஒரு குயவன் சக்கரம் போல இயங்குவதை பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு ஆழமான சந்தேகத்தை கேட்கிறான். சுவாமி, ஒருவன் தனக்குள் இருக்கும் ஆத்மாவிலேயே திளைத்திருந்தால் அவனுக்கு மற்றவர்கள் மேல் அக்கறை இருக்குமா? அவன் கல்லை போல உணர்ச்சியற்று இருப்பானா? அல்லது அவனிடம் அன்பு இருக்குமா? அதற்கு அந்த சித்தர் ஒரு உன்னதமான உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, சூரியன் யாரிடமும் கைமாறு எதிர்பார்த்து ஒளி தருவதில்லை. மேகம் பிரதிபலன் கருதி மழை பொழிவதில்லை. அதுபோலவே ஞானியின் கருணையும் இயல்பானது. சித்தர் விளக்கும் அந்த நிஷ்காம கருணை இதோ. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். 1. பற்றில்லாத அன்பு. ஒரு சாதாரண மனிதன் அன்பு செலுத்தும்போது, நான் இவருக்கு உதவி செய்கிறேன், இவர் எனக்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஞானிக்கு நான் என்பதே இல்லாதபோது அங்கே எதிர்பார்ப்புக்கும் இடமில்லை. 2. சமநோக்கு. ஒரு மரம் தன்னை வெட்ட வருபவனுக்கும் நிழல் தரும், தனக்கு தண்ணீர் ஊற்றுபவனுக்கும் நிழல் தரும். அதுபோலவே ஞானி நல்லவன் கெட்டவன் என்கிற பேதம் பார்க்காமல் எல்லாரிடமும் அன்பாக இருப்பார். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு விளக்கு எரிகிறது. அந்த விளக்கின் ஒளியில் ஒருவர் ஒரு நல்ல காவியத்தை படிக்கலாம், இன்னொருவர் திருடுவதற்காக பொருட்களை தேடலாம். அந்த விளக்கு யாருக்கும் தடையாகவும் இருக்காது, யாருக்கும் பாராட்டு தெரிவிக்கவும் செய்யாது. அது தன் இயல்பான ஒளியை தந்து கொண்டே இருக்கும். ஞானியும் அந்த விளக்கை போன்றவர். அவரது முன்னிலையிலேயே மக்கள் அமைதி பெறுவார்கள். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, ஞானிக்கு தான் அடைய வேண்டியது என்று எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் உலகத்தின் நன்மைக்காக செயல்படுவான். அவன் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு கலங்க மாட்டான். ஆனால் அந்த துன்பத்தை துடைக்க தன்னால் முடிந்ததை செய்வான். அவனது கருணை ஒரு நீரோடை போல தடையின்றி ஓடும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என்னை பார். எனக்கு இந்த 3 உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை என்று எதுவுமே இல்லை. அடைய வேண்டிய பொருளும் இல்லை. ஆனாலும் நான் ஏன் தேரோட்டியாக அமர்ந்து உனக்கு துணையாக இருக்கிறேன்? மக்கள் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்கிற அந்த பெரும் கருணையால்தான். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்தே உதவி செய்கிறோம். ஆனால் யாருக்கும் தெரியாமல், எந்த புகழும் எதிர்பாராமல் செய்யும் ஒரு சிறு உதவிதான் நம்மை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். பிராமணன் இப்போது ஒரு மிக நுணுக்கமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆசை வருகிறது. நானும் ஒரு ஞானியாக முடியுமா? அதற்குரிய தகுதிகள் என்ன? சித்தர் அடுத்துச் சொல்லப் போகும் சாதனை சதுஷ்டயம், அதாவது 4 தகுதிகள் பற்றிய விளக்கம் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்குச் சொல்லும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் ஞானியின் கருணையைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஆர்வத்துடன் கேட்கிறான், சுவாமி, எனக்கும் இந்த ஞானம் வேண்டும். இதை பெற நான் என்னை தகுதியாக்கிக் கொள்வது எப்படி? அதற்கு அந்த சித்தர் சாதன சதுஷ்டயம் எனப்படும் 4 முக்கிய தகுதிகளைப் பற்றி விளக்குகிறார்.
சித்தர் சொல்கிறார், மகனே, ஒரு நிலத்தில் விதையை போடுவதற்கு முன் அதை சீர் செய்ய வேண்டுமல்லவா? அதுபோல ஞானம் என்கிற விதை உன் மனதில் முளைக்க இந்த 4 பண்புகள் உன்னிடம் இருக்க வேண்டும். 1. விவேகம். எது நிலையானது, எது நிலையற்றது என்று பிரித்துப் பார்க்கும் அறிவு. வைராகியம். நிலையற்ற பொருட்களின் மேல் இருக்கும் பற்றை விடுவது. ஷட் சம்பத்தி. மன அடக்கம், புலனடக்கம் போன்ற 6 வகையான ஒழுக்கங்கள். முமுக்ஷுத்வம். எனக்கு விடுதலை வேண்டும் என்கிற தீராத தாகம். இதை அவர் ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒருவன் பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கிறான். அவனுக்கு அப்போது ஒரு வைரம் கிடைத்தால் அதன் மேல் ஆசை வருமா, அல்லது ஒரு குவளை தண்ணீர் மேல் ஆசை வருமா? அவனுக்கு அந்த தருணத்தில் உயிர் பிழைக்க தண்ணீர் மட்டும்தான் முக்கியம். அந்த தண்ணீரை தேடும் தீவிரம் இருக்கிறதே, அதுதான் முமுக்ஷுத்துவம். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, நீ உலகத்து விஷயங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை உனக்கு ஞானம் கிடைக்காது. இந்த உலகம் ஒரு கானல் நீர் என்று புரியும்போது விவேகம் பிறக்கும். அந்த நீரை தேடி ஓடுவதை நிறுத்தும்போது வைராகியம் பிறக்கும். அப்போதுதான் உன் உள்ளே இருக்கும் உண்மையான ஊற்றை கண்டறிய முடியும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உனக்கு விவேகம் மழுங்கிப் போனது. தற்காலிகமான உடல் உறவுகளை நிலையானது என்று நினைத்தாய். உனக்கு ஞானம் நிலைக்க வேண்டுமானால் முதலில் எதை எப்போது விட வேண்டும் என்கிற வைராகியம் வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை சேமிக்கிறோம். ஆனால் எது நம்முடன் கடைசி வரை வருமோ அதை சேமிப்பதே விவேகம். மற்றவை அனைத்தும் நாம் போகும்போது விட்டுச் செல்லும் வெறும் சுமைகளே. இதை கேட்ட பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் விவேகத்துடன் இருக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் பழைய பழக்கங்களுக்கே இழுத்துச் செல்கிறதே. இந்த மனப்போராட்டத்தை எப்படி வெல்வது? சித்தர் அடுத்து சொல்லப்போகும் அபியாசம் மற்றும் வைராகியம் பற்றிய ரகசியம் அடுத்த பகுதியில்.